மிஸ்டர் ரமேஷ், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. திங்கக்கிழமை அன்னைக்கு உங்க ஜானியை ஜாமீன்ல நான் வெளியே கொண்டாந்துடுறேன். ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தாலும் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு ரவி. ரமேஷ், நான் இருக்கிற வரைக்கும் உங்க ஆளுங்க யாரும் ஜெயிலுக்கு போகாம பாத்துக்கிறேன். வேற எதுக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன்? நீங்க கவலைப்படாம நிம்மதியா உங்க வேலையை பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா இது உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் ராஜா பிடிச்ச கேஸ் ஆச்சே. அதனால என்ன? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு வக்கீல். எத்தனையோ தடவை அவன் அரெஸ்ட் பண்ண ஆளுங்களுக்கெல்லாம் கோர்ட்ல வாதாடி நான் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கிறதுக்கு காரணம் அவன் தொழில நான் தலையிடுறது இல்லை, அதே மாதிரி என் தொழில அவனும் தலையிடுறது இல்லை. ஓகே மிஸ்டர் ரவி, உங்க ஃப்ரெண்ட் வராரு, நான் புறப்படுறேன். ஓகே. என்னடா ஒரேயா இன்னொரு செட்டு போடலாமா? இல்ல, இன்னைக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸா? அதான் நீ பிடிச்சியே ஜானி, அந்த கேஸ். அவனை நீ காப்பாத்தவே முடியாது. கோர்ட்ல பாத்துக்கலாம்டா. டேய் ஃபூல், அவன் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ... டேய் இடியட், அவன் மோசமானவனோ நல்லவனோ அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. சட்டம் இருக்கு, அது போதாது அவனை காப்பாத்த. உன்னை திருத்தவே முடியாது. மார்க்கர், வாங்க ஒரு செட் போடலாம். போட விடாதீங்க ரொம்ப. யுவர் ஆனர், இந்த வழக்கின் அடித்தளமே ஒருவருக்கொருவர் ஏற்பட்ட சந்தேகமும் அதனால் ஏற்பட்ட குழப்பமும் தான். குற்றம் சாட்டப்பட்டுள்ள என் கட்சிக்காரர் மிஸ்டர் மைக்கேல் ஜானி ரூபி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார். குற்றம் நடந்ததாக போலீஸ் குறிப்பிட்ட அந்த தேதியில் கம்பெனி பணமான 1 லட்சம் ரூபாயை பேங்கில் செலுத்த மேனேஜர் போயிருக்கிறார். பாதுகாப்புக்காக அவருடைய கை துப்பாக்கியையும் கொண்டு போயிருக்கிறார். அந்த துப்பாக்கிக்கு அரசாங்கத்தால் லைசன்ஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஜானி டாக்ஸியில் ஏறப்போகும் சமயம் யாரோ ஒரு குற்றவாளியை பிடிக்க சாதாரண உடையில் இன்ஸ்பெக்டர் ராஜா அங்கே வந்திருக்கிறார். டாக்ஸியில் ஏறிய ஜானியை தான் பிடிக்க வந்த குற்றவாளி என்று தவறாக நினைத்து விட்டார் இன்ஸ்பெக்டர் ராஜா. ஜானிக்கு முன்னே ராஜா திடீர் என்று கைத்துப்பாக்கியோடு நின்றிருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று அவருடைய நெற்றியில் எழுதியா ஒட்டப்பட்டுள்ளது. ஆகவே ராஜாவை பணம் பறிக்க வந்த ஒரு ரவுடி என்று நினைத்து என் கட்சிக்காரர் பயத்தில் பதறி போய் டாக்ஸியில் இருந்து இறங்கி ஓடி போயிருக்கிறார். அவரை துரத்திய ராஜா, ஓடாதே, ஓடினால் சுட்டு விடுவேன் என்று அவருடைய கைத்துப்பாக்கியால் என் கட்சிக்காரரை சுட்டிருக்கிறார். என் அப்பாவி கட்சிக்காரர் தன் உயிர் போனாலும் கம்பெனி பணம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற கடமை உணர்ச்சியில் ராஜாவை நோக்கி தன் ரிவால்வரால் சுட்டிருக்கிறார். இது தற்காப்புக்காக மைக்கேல் ஜானி எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை தவிர வேற எந்த வகையிலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகாது என்பதே என் வாதம். யுவர் ஆனர், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது அவனுக்கு, சாரி, மிஸ்டர் ஜானிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னால ஒரு கடத்தல் கேஸ்ல அவரை கைது பண்ண நான் முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அன்னைக்கு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. நோ யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ராஜா குறிப்பிடுகிற அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி என் கட்சிக்காரர் எங்கேயும் போகவில்லை, போகவும் அவரால் முடிந்திருக்காது. கடுமையான வயிற்று வலியில் கட்டிலை விட்டு கூட நகர முடியாத வேதனையில் என் கட்சிக்காரர் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி முடிய ஜோதி நர்சிங் ஹோமில் மயக்க நிலையில் படுத்திருந்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்களான டாக்டர் சர்டிபிகேட், நர்சிங் ஹோம் அவர் பேர்ல தந்த பில்ஸ் இதோ இருக்கின்றன. என்ன இன்னைக்கு பார்ட்டி கரெக்ட் டைம் வந்துட்டீங்க. இட் இஸ் சர்ப்ரைசிங். ஹாய் பத்மா, ஹேப்பி நியூ இயர். Thank you. Wish you the same. One moment. Hello, good evening Ravi. Good evening madam. Happy new year. Wish you the same. என் பொண்ணு ராதா ஹலோ. பங்களாலாம் எப்படி அழகுபடுத்துறதுங்கறத பத்தி டெல்லியில படிச்சிட்டு இருந்தா. You mean interior decoration? Exactly. படிப்பு முடிஞ்சு இப்பதான் கீழ இறங்கி வந்திருக்கா. I see. Very nice to see you. I'm Ravi. வெறும் ரவி இல்ல ராதா, லீடிங் கிரிமினல் லாயர் ரவி.
அம்மா என்ன பத்தி அதிகமா சொல்றாங்க. I'm just a lawyer. நானும் உங்க கேஸ பத்தி எல்லாம் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்றீங்க. வெரி இன்ட்ரஸ்டிங். Thank you very much. அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் நீங்க இன்ட்ரஸ்டடா? ஆஃப் கோர்ஸ். அப்போ இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கலாம். அந்த மாதிரி கேஸ் எங்ககிட்ட நிறைய இருக்கு. ஓகே, பை ஆல் மீன்ஸ். ரவி, நாளைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாயேன். டான்ஸ்ல ஒரு புது ஐட்டம் சேர்த்திருக்கேன். ஹாய், நெடுமங்கலம் சாமியப்பா. வெயிட். சிரிச்சுங்க, பேசுங்க. பெருசு ஒரு சுத்து போயிட்டு வர்றேன். Okay. ஓகே? நாளைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீ தானே? ஆமா, ஏன்? ஒண்ணு இல்ல, அம்மா வர சொன்னாங்க. அம்மா வர சொன்னா தான் வருவீங்களா? எப்ப வேணாலும் வரலாமே. ஓ, thank you very much. Excuse me, sir. I'm sorry. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தான் வேலை இருந்தா நீங்க போங்க. I'm sorry. நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா போகணும். See you later. See you. ஹலோ ராஜா. Hello. ஹாப்பி நியூ இயர். Happy New Year. என் பொண்ணு நீ பார்த்தது இல்லையே. Yeah. வா, இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதான் என் பொண்ணு ராதா, ரவியோட ஃப்ரெண்ட் ராஜா. ஹலோ. இவர் போலீஸ் ஆபீசர், அவர் வக்கீல். இவர் பிடிப்பாரு, அவர் விடுவிப்பாரு. ரவியும் ராஜாவும் உருவத்துல தான் வேற வேற, உயிர் ஒண்ணுதான். ஆமா, நான் சிகரெட் பிடிச்சா அவன் புகை விடுவான். போலீஸ் ஆபீசர்னு சொல்றீங்க, உங்களால திருட்ட அறவே ஒழிக்க முடியாதா? முடியும், ஆனா எல்லாத்தையுமே திறந்து வச்சா திருட வரத்தானே செய்வான். இந்த விஷயத்துல பொது ஜனங்களும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஒரு காலத்துல உலகத்துல எல்லாத்தையுமே திறந்து வைக்கிற நேரம் வரும் வீடுகளை, அப்ப திருடனும் வரமாட்டான், போலீஸும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிங்க? இதுக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரியா பேசிக்கிறீங்க. பாத்திருக்கேன், ஆனா இப்படி முழுசா இல்ல, அரைகுறைய, ஐ மீன் பாதி பாத்திருக்கேன். பாதினா சின்ன குழந்தை இல்லையா? ஆ. இந்த வயசுல அந்த ட்ரெஸ்ல. ஹாய் மச்சான். டேய், எங்கடா போயிட்ட? அடப்படா, ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அழகான பொண்ணு சும்மா ஜம்முன்னு டைவ் அடிச்சாடா. கை உடைஞ்சு போச்சு. ஏன்டா? ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்லையே. யார் அது? நான் தான் எம்எல் வசந்தகுமாரி பாட்டி ஸ்ரீவித்யா. என்னது? பயப்படாதடா, போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்க, இங்க யாரும் உன்னை அசைக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ. வேலை வெட்டி கிடையாது, டான்ஸ் கீன்ஸ் கொஞ்சம் ஆடுவான். ஓ, டான்ஸ் தெரியுமா? சும்மா வீட்டோட வச்சிருக்கேன். நான் வச்சுக்கிறேனே. எனக்கு டான்ஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தன் தேவை, வச்சுக்கிறேன். சிரிச்சுங்க, நீங்க பேசுங்க. பெருசு நான் இன்னொரு சுத்து போயிட்டு வர்றேன். அனந்த், வா நம்ம டான்ஸ் பத்தி பேசுவோம். கம் ஆன். மதர் பெட்டர். ஆமா, பரவாயில்லையே, என் அட்வைஸை கேட்டு நீங்க புடவையெல்லாம் கட்டிட்டீங்க. உங்க அட்வைஸை கேட்டில்ல, நான் புடவையும் கட்டுவேன். கட்டாமலும் இருப்பேன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் டீசெண்டா பேச மாட்டீங்களா? டீசன்ட் பீப்புள் கிட்ட நான் டீசெண்டா பேசுவேனே. சரி, உங்களுக்கு பேச்சு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். போங்க. அட போங்களே. என்ன போங்க போங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயே நிக்கிறதுக்கு பெண்கள் அகராதியில இருங்க இருங்கன்னு அர்த்தம். எப்படி? குட் மார்னிங் மதர். குட் மார்னிங் மிஸ்டர் டோனி. இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். உங்க பொண்ணு மேரியை போல உள்ள மத்த குழந்தைகளுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இது எனக்கும் ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்குது. மதர், என் மக மேரியே. டாடி, சௌக்கியமா டாடி? என் குழந்தை பருவம் மறுபடியும் திரும்பி வராதுல்ல டாடி? கண்டிப்பா வரும்பா, கண்டிப்பா வரும். ஒரு தப்பும் செய்யாத எனக்கு ஆண்டவன் ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்? மேரி ப்ளீஸ், மேரி ப்ளீஸ். டோனி ப்ளீஸ். மதர், நாளை காலையில 10 மணிக்கு ராபர்ட்சன் பிரிட்ஜுக்கு 2 மைல் தள்ளி ரமேஷ் குரூப்புக்கு தங்க வருது. தேங்க்யூ.
இன்ஸ்பெக்டர் ராஜா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டான். அவனால 80 லட்சம் ரூபாய் சரக்கு பிடிபட்டுடுச்சு. நம்ம ஆளுங்க 2 பேர் வேற செத்து போயிட்டாங்க. நம்ம ரகசியங்கள் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னே புரியல. முதல்ல அதைத்தான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி? ரொம்ப சுலபம். இன்ஸ்பெக்டர் ராஜாவை சந்திக்கிறது யார் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கள யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ரவி. வணக்கம் மிஸ்டர் சந்திரவதனா. நான் சும்மா தானே இருக்கேன். நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஃபன் ஐட்டமா? ஐயோ, இந்த கலைத்தாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ, நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டி. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணானி பேகனே பரோ. கிருஷ்ணர் வாட்சது ஃப்ளூட்டுப்பா. நாதஸ்வரம்ல இல்ல. பரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க 2 பேரும் போய் மாவு பிசிட்டுங்களா? ப்ளீஸ். நானும் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? வாங்க. ஓகே, கம் ஆன். பை. பாத்துக்கமா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமா, உங்க அப்பா ஆர்மில தானே இருக்காரு? ஆமா, அசம்பார்ட்ல மேஜர். எங்க அம்மா கூட சண்டை போட முடியாம எதிரி கூட சண்டை போட போயிட்டாரு. மறந்துட்டேன். உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவை பத்தி இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. 80 lakhs ஸ்மகிள் கோல்ட் பிடிச்சிட்டாரா? இது உனக்கு ஆச்சரியமான நியூஸ், எனக்கு அன்னாட நியூஸ். அவன மாதிரி ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசர் 1000த்துல ஒருத்தன் இருந்த அபூர்வம். அவர் உத்தியோகத்துல அவர் கிரேட், உங்க உத்தியோகத்துல நீங்க கிரேட். 2 கிரேட்டுக்கும் தான் அடிக்கடி மோதிக்கும். பின்ன எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? அரசியல்ல புருஷன் ஒரு கட்சி, பொண்டாட்டி வேற கட்சி. 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது இல்ல? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? என்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்ட்டில பார்த்தேனோ அன்னைக்கே என் முக்கியமான ஃப்ரெண்டா உன்னையும் சேர்த்துக்கிட்டேன். இஸ் இட்? Thank you very much. வெல்கம். ஆமா, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன் வே டிராஃபிக்காவே இருக்கு? நான் எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வரல. கட்டாயம் வரேன். இன்னொரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நான் புறப்படுறேன். வரேம்மா. ஓகே ரவி. ஹலோ. ஹலோ, could I speak to Mr. ராஜா please? ராஜா தான் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். பேசுங்களேன். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன். ஒரு பெரிய கடத்தல பிடிச்சிட்டீங்கன்னு அமக்களமா எழுதிருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு போன் பண்ணுதேன்னு யோசிச்சேன். ஒருத்தன் பேரு பிரபலமாயி பேப்பர்ல வந்துட்டா போதுமே, இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு போன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு தோழிகளோட கூடி பேசும்போது எனக்கு அவர் நல்லா தெரியும்டி, நேற்று ராத்திரி கூட போன் பண்ணி என் கூட பேசிட்டு இருந்தாண்டி அப்படின்னு கெக்க பிக்கன்னு பேசிக்கலாம்ல. அதுக்கு தானே.
நான்சென்ஸ். ஏதோ ஒரு சின்ன மரியாதைக்கு ஃபோன் பண்ண நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சிட்டீங்களா? ஆஃப்டர் நீங்க யாரு? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுலயும் கல்யாணம் ஆகாத போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதானே உங்களுக்கு ஈர்ப்பு? அகம்பாவம் கூடாது மிஸ்டர். ஏதோ ஒரு 2 வரி உங்களை பத்தி பேப்பர்ல வந்துட்டா நீங்க தான் இந்தியா பூரா பெரிய ஆளோ. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனா? வேற எதுக்கா ஃபோன் பண்ணீங்க? சொல்லிடுங்க. மனசு பட 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 படன்னு அடிச்சுக்குது. இந்த பாருமா, நீ எதுக்கா ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இது எதுக்கு காதை சுத்தி மூக்க தொடுவானே? மூஞ்சியும் முகர கட்டியும். ஏங்க இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு காலையில ஷேவ் பண்ணிக்கும் போது கூட நான் பார்த்தேன். சும்மா ஒரு கவர்ச்சியாவே இருக்கு. அதுலயும் இந்த கண்ணு இருக்கே சும்மா கொக்கி போட்டு இழுக்குது. அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு சரியா ஷேவ் பண்ணிக்காம இன்னைக்கு மூஞ்சியை வெட்டிக்கிட்டேங்க. பத்திட்டு எரியுது. எங்க எங்க வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்பட்டுமா? இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒரு முட்டாள். இல்லைனாலும் அப்படித்தானுங்களே. போனை வைக்கிறேன். வைக்கிறவங்க சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்லிட்டே வைக்கிறேன். வைக்கட்டுமா? Damn it. Good night. அப்ப குட் மார்னிங் சொல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? Shut up. உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எந்த பொண்ணு? தெரியாது சார். ஓ, ராதா. Sit down. Welcome, welcome. What a surprise. சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே. நான் தான் சொன்னேனே எப்போ வேணாலும் வருவேன்னு. வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். Thank you. ஆனா இவ்வளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை எப்படி உபசரிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுவாமிநாதன் சார், என்ன சாப்பிடுறதா? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? காஃபி. காஃபி. அப்படியே சாப்பிட என்ன இருக்கோ எடுத்துட்டு வா. எஸ் சார். ஆமா, அந்த போட்டோல இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட் ராஜா தானே? ஆமா, அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வாழ்க்கையிலயும் நாங்க 2 பேரும் எப்பவுமே அப்படித்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஓ ரமேஷ், எப்படி இருக்கீங்க? மர்டர் கேஸா? கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓ ஃபேண்டாஸ்டிக். இங்க பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. ராதா, இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பங்களாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இட்ஸ் பியூட்டிஃபுல். சார், நீ போ. ராதா, நான் உன் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் நீ எனக்கு எவ்வளவோ உபசாரம் பண்ண. இன்னைக்கு ஒரு நாள் ஆவது உனக்கு சர்வ் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். தேங்க் யூ. தேங்க் யூ. பெஸ்ட் செலக்ஷன் மிஸ்டர் ரவி. இந்த பங்களா எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை அப்படியே கட்டி தர்றது என்னுடைய பொறுப்பு. தேங்க்யூ மிஸ்டர் குமார். அப்போ உடனே நீங்க என் செக்ரட்டரியோட போய் இடத்த பாத்துருங்க. ஓகே சார். ஆமா, இந்த பங்களா கட்டி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? என்ன, ஒரு 6 மாசம் ஆகும். மை காட், 6 மாசமா? அவ்வளவு நாள் எல்லாம் தாங்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் இதை நீங்க கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க. பணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் சரி. அப்படியானா இதை விட ஒரு அழகான பங்களா இப்பவே ரெடியா இருக்கு. ஓ நோ நோ மிஸ்டர் குமார், எனக்கு இந்த மாதிரி பங்களா தான் வேணும். உலகத்தில் இதுதான் ரொம்ப அழகான பங்களா. இதை விட அழகானது வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படியா? குட். அடே வழக்கறிங்க, என்னடா ரொம்ப நாளா காணோம், ஃபோன் கூட பண்றதில்ல? ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி, யாரு வந்துட்டு போறது? பில்டிங் கான்ட்ராக்டர். எதுக்கு? ஒண்ணு இல்ல, புதுசா ஒரு வீடு கட்ட போறேன். புதுசா வீடா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன ஒழுகுதா? இல்லடா, நான் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். செட்டில்? அடே யாரா ஐட்டம்? சொல்றேன். சொல்லிடு, நானா கண்டுபிடிச்சா அசிங்கமாயிடும். அப்புறம் சொல்றேன். ஆமா, நீ ஏதாவது ஐட்டம் செட்டப் பண்ணிருக்கியா? நானா? அப்புறம் சொல்றேனே. நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன்னா அதை விட அசிங்கமாயிடும். இல்லடா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சரியா குதிர மாட்டேங்குதா? குதிர்ந்தது சொல்றேனே. உனக்கு குதிர மாட்டேங்குதா? இந்த விஷயத்துல நீ பெரிய மன்னன் ஆச்சே.
நமக்கு தான் தைரியம் கிடையாது. அது வேணா ஒத்துக்கிறேன், உனக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தாண்டா பழக கூடாதுங்கிறது. பழையன தோஷம். பொண்ணு பேர் என்னன்னு சொல்லு. வெக்கமானம் கெட்டு போய் உனக்கா தரகர் வேலை பண்றேன் கர்மம். சொல்ற யார சொல்ற? அப்புறம் சொல்லேன்டா. அடைச்சி வெக்கப்படாத, வரசமா இருக்கு. தாமரை உன் கண்கள், சிவப்பு உன் இதழ்கள், மஞ்சள் உன் மேனி. கனிகளை நான் வைக்கவில்லை, காரணம் உன் ராஜா. ஹலோ. நீ போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இந்த பூ பொடலங்காயெல்லாம் யாரு கொடுத்தனுப்ப சொன்னது? பொடலங்காயா? அத நான் கொடுத்து அனுப்பலையே. பூ மட்டும் தானே. சரி, எதையோ நான் கொடுத்து அனுப்பிச்ச சந்தோஷத்துல தானே போன் பண்ணிருக்கேன். நான்சென்ஸ். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க பூவை திருப்பி அனுப்புவாங்களே தவிர போன் பண்ணி பொடலங்காய பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதென்னது? தாமரை உன் கண்ணு, சிவப்பு உன் வாயி, மஞ்சள் உன் மேனி, அப்படி இப்படின்னு அசிங்கமா ஒரு கடுதாசி. அடா 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 அடா, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல் இருக்கு உனக்கு. அதான் கரெக்டா மனப்பாடமா வரி விடாம சொல்ற. என் மனசுக்கு ஒண்ணும் பிடிக்கல. ராதா, நீ ரொம்ப பொய் சொல்ற. நம்ம ரெண்டு பேரும் மனசுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால உடனே ஒரு அவசர மீட்டிங் போட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி ஆகணும். வீட்டுக்குள்ள சந்திச்சு பேசிட்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால ஜாலியா எங்கேயாவது வெளியே போய் மனசை திறந்து பேசிடுவோமே. நான் ஒண்ணும் அதுக்கு தயாரா இல்ல. இந்த பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ மனசை திறந்துதான் ஆகணும். நான் மனசை திறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது சொல்லு. ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்ச நேரம் பேசினா போதும். நாளைக்கு நான் ஃப்ரீ, நீ எப்படி? நான் ஃப்ரீ இல்ல. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கரெக்டா சீ ராக் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு. வீணா காத்திருக்காதீங்க, நான் வரமாட்டேன். நீ வர? வரமாட்டேன்னா வரமாட்டேன். இப்படி ஒரு பொண்ணு பேசுறதுல இருந்தே கண்டிப்பா வர போறாங்கிறது எனக்கு தெரியுது. வரமாட்டேன்னா போனை வச்சிடுங்க. நீதானே பண்ண, நீயே வை. வச்சிட்டேன். வச்ச மாதிரி தெரியலையே. வாயில என்ன வச்சிட்டு பேசுற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஓ, என்ன மாதிரி உனக்கும் சூயிங்கம் பழக்கம் உண்டா? ஹலோ.